ஓகே, இப்ப செந்தில் சொல்றதுன்றது பிரச்சார உத்தி, நவீனமான விஷயங்களை அவர் கையாண்டார். அப்புறம் சில விஷயங்களுக்கு பதில் அளிக்காம மௌனமா இருப்பதன் மூலம் அது அவங்களுக்கு அட்வான்டேஜா போச்சு. பெரிய சுனாமிலாம் இல்லை. அப்போ 3 அணி 4 அணின்னு இருக்கிறப்ப அதுல அவருக்கு கிடைச்ச வெற்றி அப்படின்னு நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? எளிமையா ஒரே வார்த்தையில சொல்லணும்னா, எதிர்க்கட்சிகள் விஜயை நோக்கி வடிவமைத்துக் கொண்ட உத்திகள் எதுவும் கை கொடுக்கல. அது எளிமையா ஒரே வார்த்தையில சொல்லணும்னா அதுதான். விஜயனோட அரசியல் வருகையை குறித்து எதிர்க்கட்சிகள், அதாவது ஆளுங்கட்சியாக இருந்த திமுகவும் அதிமுகவும் ஒரு உத்தியை வடிவமைத்துட்டாங்கல்ல, அந்த உத்திகள் அவர்களுக்கு கை கொடுக்கல. ஏன் கை கொடுக்கல அப்படின்னா தேர்தல் 2026 தமிழ்நாடு சட்டமன்றத்தில் 26 என்பது அது ஒரு தத்துவார்த்தமான தேர்தல். அது அவர் வரும்போதே ஒரு கிளைம் வைக்கிறார். இது 50 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய ஒரு தேர்தல்னு ஒரு கிளைம் வைக்கிறார். நம்ம எல்லாரும் அங்கே அலர்ட் ஆகி அதை குறித்த தீவிரமான விவாதங்களுக்கு உள்ள போயிருக்கணும். 50 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கிற தேர்தல்னா 67லும் 77லும் என்ன நடந்தது, அதற்கு முன்னாடி என்ன நடந்தது அப்படின்றதுக்குள்ள போயிருக்கணும். 67 தேர்தலுக்கு முன்னாடி 57 தான் திமுக தேர்தல் அரசியலுக்கே வருது, 52 வரல. ஒரு 10 ஆண்டு காலமான தொடர்ச்சியான அரசியல் உரையாடலினால் அது வந்தது. 67 திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு அடுத்து நடக்கும் அதற்கடுத்த 10 ஆண்டு காலத்தில் நடந்த மாற்றங்கள் அடிப்படையில் 77 தேர்தலுடைய ரிசல்ட் வருது. அண்ணா அவர்களை பெரிய நம்பிக்கையோடு தேர்ந்தெடுத்து அவர் இறந்த பிறகு நடக்கக்கூடிய ஒரு தேர்தல் ரிசல்ட் அது. இந்த தேர்தல் முடிவை நான் 2016 2026 வரைக்கும் கடந்த 10 ஆண்டு காலத்தில் நடந்திருக்கக்கூடிய அரசியல் மாற்றங்கள், அதில் ஏற்பட்டிருக்கக்கூடிய வெகுமக்களுடைய ஏமாற்றம், 2016 அங்கதான் இருக்கு சூட்சமம். ஏன்னா நீங்க 2014 தேர்தல் இருக்குல்ல, அந்த சூட்சமம் தொடங்குற புள்ளி 2014 ஒரு வித்தியாசமான தேர்தல் நடந்தது. நாடாளுமன்ற தேர்தல். அந்த தேர்தலில் திமுக தனித்து போட்டியிடுகிறது, அதிமுக தனித்து போட்டியிடுகிறது, பாஜகவும் காங்கிரசும் தான் அந்த தேர்தலுக்கான உரிமைதாரர்கள், டெல்லி அரசியலுக்கான தனித்து போட்டிடுறாங்க. அந்த தேர்தலில் நாங்க காங்கிரஸே நம்பல. காங்கிரஸ் அப்ப ஆட்சியில் இருந்தா அவர்கள் மீது பெரிய வெறுப்பு இருந்தது. அந்த தேர்தலில் டெல்லி அரசியலில் தமிழ்நாட்டுக்கு ஒரு பெரிய முகத்தை வடிவமைத்து கொடுத்த திமுகவையும் நம்பல, பாஜகவையும் நம்பல. நாங்கள் ஜெயலலிதாவை நம்புகிறோம் ஒரு தனிப்பெரும் தலைமைக்கு வாக்களிக்கிறார்கள். அந்த தேர்தலில் அவர் வாங்கிய வாக்கு சதவீதம் 44 வாக்கு சதவீதம் வாங்குறார். அது இரண்டாம் இடத்தில் இருந்த திமுகவை விட கிட்டத்தட்ட 2 மடங்கு அவர் வாங்குறார். ஆனா அவ்வளவு பெரிய வாக்கு சதவீதத்தை கொடுத்து ஒரு தனிப்பெரும் தலைமைக்கு பின்னால் நாங்கள் திரண்டு நிக்கிறோம் சொல்லும்போது அடுத்த 3 மாசத்துல ஜெயிலுக்கு போயிடுறார். சரி, ஒரு ஊழல் குற்றச்சாட்டுக்கு உள்ளாகி அவர் ஜெயிலுக்கு போறார். ஜெயலலிதா ஜெயிலுக்கு போனதில் இருந்து 2016 தேர்தல் வரை நடந்த உரையாடல்களை கவனிச்சு பார்த்தா நமக்கு தெரியும். 3 விதமான உரையாடல்கள் நடந்தது. ஒன்று, திராவிட அரசியலை முற்றிலுமாக நிராகரிப்பது. திமுக அதிமுக, நான் சொல்றது 2016 இல்ல, இதெல்லாம் தான் விஜய்க்கு கை கொடுத்தது. அப்பத்திலிருந்து நடந்த உரையாடல்கள், அப்பத்திலிருந்து நடந்த மாற்றங்கள், அதன் பிறகு நடந்த ஜெயலலிதாவுடைய மரணம், எடப்பாடி பழனிசாமியுடைய எழுச்சி, எடப்பாடி பழனிசாமியின் கீழ் அதிமுக எப்படி மாறியது என்கிற கேள்விகள், எடப்பாடி பழனிசாமியின் கீழ் அதற்கு அடுத்த கட்ட தலைமுறையாக அந்த கட்சிக்குள் யாருமே போக முடியாத ஒரு சூழல். நீங்க சொல்றது விவேக், அதிமுக பலவீனம் அடைந்ததும் ரொம்ப அதிமுக பலகீனம் அடைந்திருந்த நேரத்தில் ஒரு கட்சி பலகீனம் அடையுது. நீங்க 21க்கு வந்துருவோமே, ஒரு கட்சி பலகீனம் அடையுது. அப்ப ரஜினிகாந்த் ஒரு முயற்சி செய்கிறார். ஆனால் அவர் பாதியிலே விட்டுட்டு போயிடுறார். ஏன்? இன்னொரு கட்சி பலமா இருக்கு, திமுக பலமா இருக்கு. அந்த இடம் விவேக் நீங்க கவனிக்கிறதுல பலவீனம் அப்படின்றப்ப ரொம்ப குறைவாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஜெயலலிதா அவர்கள் இருந்ததை காட்டிலும் அதிக எண்ணிக்கையோடு வெற்றி பெறார். சில மண்டலங்களை ரொம்ப வலுவா கையில மண்டலங்களை ஆமா மண்டலம் அதிகமாக தான். அந்த தேர்தலில் 21 தேர்தலில் அதிமுக ஒரு மண்டல கட்சியாக மாறிவிட்டது இல்லையா? அதுதான் நெட் ரிசல்ட். நம்ம கிடைச்ச நெட் ரிசல்ட் ஒரு பரந்த செல்வாக்கும் எல்லாம், அதாவது அதிமுகவை டீகோட் பண்ணா அது எல்லா ஒரு ஓபிசி கம்யூனிட்டியில் இருக்கக்கூடிய எல்லா ஒரு டாமினன்ட் கேஸ்டர்களையும் உள்ளடக்கி இருக்கும், தலித்துகளையும் உள்ளடக்கி இருந்த கட்சி. இப்ப 16 ரிசல்ட் நம்ம இப்போ விவேக் நீங்க சொல்ற பாயிண்ட் கவனிக்க வேண்டியது. பலரும் பேசுனது அதிமுகவை அவர் பலவீனப்படுத்துறாரா, ஆட்சிக்கு எதிரானது, திமுகவில் இருக்கிற பிரச்சனைன்னு. பட் அவரால் இதை செய்ய முடியுமா? எதுவுமே அவர் வரவே இல்லையே கிரவுண்டுக்கு, பெரிய பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டி இல்லையே அப்படின்லாம் இருந்தது இல்ல. அது எப்படி நடந்துச்சு அவருக்கு? இது எதுவுமே இல்லாம எப்படி இதெல்லாம் நடந்துச்சு? இல்ல, அதுதான் அங்க இங்க தொழில்நுட்பத்தினுடைய சூட்சமம் வேலைப்படுத்திருக்கு. தொழில்நுட்ப யுகம் அப்படிங்கிறது இருக்குல்ல. நீங்கள் விரும்பியோ விரும்பாமலோ விஜயை சுற்றிதான் கடந்த 2 ஆண்டுகளாக அரசு. ஒரு கூடுதலா இன்னொன்னு சொல்லுங்க, குறுக்கீடுக்கு மன்னிக்க விவேக். இப்ப தொழில்நுட்பம்ன்றப்ப எல்லா கட்சிகளும் ஐடி விங்லாம் வச்சு, பெரிய பெரிய நிறுவனங்களை வச்சு, ஸ்ட்ராட்டஜிஸ்ட வச்சு பல ஆயிரம் கோடிகள் செலவழிக்கிற தன்மையே அதுக்குள்ள இருந்தது. இது ஒரு டிஜிட்டல் வார் எல்லா கட்சியிலுமே நடத்துனாங்கல்ல. இதே விஜய்க்கு மட்டும்தான் இருந்ததெல்லாம் சொல்ல முடியாது. அதுல அவர் எப்படி தாண்டி வந்தார்? இது தன்னெழுச்சியான சாமானியர்களுடைய பங்களிப்பு இருந்தது. இங்க கடைசி வரைக்கும் தமிழக வெற்றி கழகம் அவங்களுக்கு கட்சி சார்பா அபிஷியல் ஆடே கொடுக்கல. சோசியல் மீடியாவால் வளர்ந்த ஒரு கட்சி, சோசியல் மீடியா பிரசன்ஸால் தங்களுடைய நிலைநிறுத்திக் கொண்ட ஒரு கட்சி, அபிஷியலா விளம்பரமே கொடுக்கல. அபிஷியல் விளம்பரங்கள் அவர்கள் எங்கேயாவது பண்ணாங்க நீங்க பாத்தீங்களா? தேர்தல் அறிக்கைகள் குறித்தோ அல்லது பிரச்சாரங்கள் குறித்தோ மற்ற 2 கட்சிகளும் தொடர்ந்து விளம்பரங்கள் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப நீங்க அவர்களுக்கு தெரியுது இது தன்னெழுச்சியான மக்கள் பங்கேற்பை
அவர்கள் வந்து ஒரு ப்ரீ பிளான்ட் அஜெண்டாவால அவங்க டிஸ்டர்ப் பண்ண விரும்பல. அந்த தன்னெழுச்சியான மக்கள் பங்கேற்பை தொடர்ந்து நடந்தது வந்து மக்களுக்கு கிரவுண்ட்ல ஒரு தன்னெழுச்சி நடந்தது. ஆமா, இது வந்து இதுல இன்னொன்னு நான் சொல்ல நினைக்கிறேன், இது தமிழ்நாட்டுக்கு புதிது கிடையாது. இது தமிழ்நாட்டுக்கு இந்த தன்னெழுச்சியான மக்கள் பங்கேற்பால் ஒரு அரசியல் மாற்றம் நடப்பதுங்கிறது இருக்குல்ல, எதோட கம்பேர் பண்றீங்க? 67லும் 77லும் அதுதான் நடந்தது. இந்த இடம் தான் முக்கியமான இடம் விவேக். நீங்க 67 77 பாத்தீங்கன்னா கிரவுண்ட நீங்க பாத்தீங்கன்னா அவ்வளவு அரசியல் போராட்டங்கள், அவ்வளவு விவாதங்கள், நீங்க மாநாடெல்லாம் படிச்சீங்கன்னா நீங்க தீசிஸ் பண்ணலாம், அந்த அளவுக்குலாம் இருந்தது. ஆனா இன்னைக்கு எதுவுமே நடக்காம இருக்குன்னா மக்கள் அரசியலற்று இருக்கிறாங்களா? மக்கள் மிகுந்த அரசியல் மயப்படுத்தப்பட்டிருக்கு. அப்போ நீங்க 67 77 இத சொல்லிரணும். 26க்கு என்ன பொறுத்துறீங்க? இல்ல விஜய் என்ன செஞ்சாருன்ற மக்கள் மிகுந்த அரசியல் மயப்படுத்திட்டு இருக்காங்க. நீங்க அப்படிதான் பார்க்கணும். நீங்க வந்து தலையீடுகள் இல்லாமல் ஒரு தலைமையை கட்சியை ஆதரிக்கணும் அவங்க முடிவெடுத்துட்டாங்கன்னு வச்சுங்களேன், அவன் அரசியல் மயப்படுத்தப்படாமல் இல்ல, அவன் மிகுந்த அரசியல் மயப்படுத்தப்பட்ட. நீங்க சொல்ற முக்கியமான வேறுபாடு இவர் படுத்தணும்னு இல்ல, மக்கள் அவர்கள் ஒரு தலைமை, இவர்தான் தலைமை என்று எங்களுக்கு முடிவெடுத்துட்டாங்க. அவர்களுடைய உணர்வு. நீங்க இதுல இன்னொன்னு குறிப்பிட்டு காட்ட விரும்புறேன். ஆக்சிஸ் மை இந்தியா ஒரு டேட்டா கொடுத்தாங்கல்ல, நீங்க அவங்க கொடுத்த நம்பர்ஸ் மறந்துடுங்க. 35% அதுதான் வந்திருக்கு, பட் விட்டுருங்க. நம்பர்ஸ் சீட்டை மறந்துடுங்க. அவங்க ஒரு பாராமீட்டர்ஸ் கொடுத்தாங்க. அந்த பாராமீட்டர்ஸ் போய் படிச்சு பாருங்க, சூட்சமம் அதற்குள் இருக்கிறது. என்ன அதனோட கிரக்ஸ்? படித்தவர்கள், PhD படித்தவர்கள், உயர்நிலை கல்வி கற்றவர்கள், அவர்கள் வந்துட்டு விஜய் பக்கம் நின்றிருக்கிறார்கள். ஓபிசி பெண்கள் விஜய் பக்கம் நின்றிருக்கிறார்கள். தலித் செல்வாக்கு ஒட்டுமொத்தமா விஜய் பக்கம் வந்து விட்டது என்ற ஒரு பார்வை இருந்தது. ஆனால் அவர் கொடுத்த டேட்டாவில் இன்னும் அதுல என்ன நிறைய பார்வைகள் இருக்கு. அவர் கொடுத்த டேட்டாவில் சமமாக தான் கொடுத்திருந்தார். சரியா? அப்போ இது 67 ரிவர்ஸ். இது நீங்க 67 நீங்க சொல்றது வந்து கட்சி அரசியல் மயப்படுத்தி ஒரு புரட்சி நடக்கிறது. மக்கள் புரட்சின்னு சொல்ல மாட்டேன், கிளர்ச்சி. இது ஒரு வகையில் கிளர்ச்சி. புரட்சினா அப்படி எல்லாத்தையும் தூக்கி போடணும். ஆனா அவர் வந்து பெரியாரை, அண்ணாவை, அம்பேத்கரை எல்லாரும் ஏற்றுக்கொண்டு வந்திருக்கிறாருன்னா அது புரட்சி கிடையாது, நீங்க கிளர்ச்சி. அது அப்ப மணி அவர்கள் சொன்ன மாதிரி அவர் ஆதரிக்கிறவங்களை ஒரு வார்த்தை சொல்லி விமர்சிக்கிறாங்க. ஆனா நீங்க சொல்றீங்க அப்படிலாம் இல்ல, அவங்க அரசியல் மயப்படுத்தப்பட்டு தான் ஒரு மாற்றத்தை விரும்பி இருக்காங்க. இதே விமர்சனம் அண்ணாவுக்கு பின்னால் திரண்டவர்கள் மீது 67 இருந்தது, எம்ஜிஆருக்கு பின்னால் திரண்டவர்கள் மீது 77 இருந்தது. அதை மீறி தான் அவர்கள் வென்றார்கள். நீங்க சொல்வது உண்மை. ஆனால் அண்ணாவோ எம்ஜிஆரோ களமாடுகிற போது அந்த தன்மை வேறாக இருந்தது. இப்ப என்னன்னா இவர் என்ன எதுவுமே பேசாம இருக்கிறார் என்ற இடத்துல இருந்து தான் அந்த கேள்வி வந்துட்டே இருந்தது. நம்ம பேசலாம். நீங்க முக்கியமான புள்ளிகளை தொட்டுறீங்க.